வெல்கம் டு பிரதீப் 41. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா டிராகன் படத்தோட மூவி ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். டிராகன் இந்த படத்தோட கதைகளை என்ன கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் 12th 96% மார்க் எடுத்து அடுத்தது காலேஜுக்காக உள்ளே போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பிடிச்ச பொண்ணு வந்து அனுபவம் பரமேஸ்வரன் அவரை வந்து வேணான்றாங்க. அதனால் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இனிமேல் லைஃப்பில் வந்து பொண்ணுங்களே வேண்டாம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் பங்கமாக சுற்றிட்டு 48 அரியர் வச்சுட்டு வேறு லெவலில் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கி நிறைய அட்வைஸ் பண்ண படிடான்னு சொல்லும்போது அவர் எதிரியாக பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது காலேஜ் லைஃப் அப்போ முடியுது. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, வெளியே வந்து வேலை தேடணும்ல. வேலை தேடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருது. ஆனால் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு வேலை சுத்தமாக கிடைக்கல. என்ன ரீசன் பார்த்தா அவர் 48 அரியர் வச்சிருக்காரு, அதனால கிடைக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ பரமேஸ்வரன் போடா விளக்கணும்னு சொல்லி தலையில் தட்டி முடிக்க விட்டுறாங்க. தலைமை ஃபீல் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ எப்படியாவது நம்ம வந்து ஒரு வேலை தேடணுமே, வேலை கிடைச்சாமே, எப்படி இருந்தாலும் நம்ம எல்லா எக்ஸ்ட்ராவேட்டர் சொல்கிறது தான். நம்மளே இப்போ எக்ஸ்ட்ராவை பார்த்து அப்படி தான் சொல்லுவோம். நான் இப்படியாவது பாரு முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறேன்டி கெத்துடி அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டுறோம்ல. அதே மாதிரி அதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறாரு. என்ன தப்புனா, ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஒரு 3 லட்சம் ரூபா சம்பளத்தில் ஜிவிஎம் அவரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கினை யதார்த்தமாக ஒரு தடவை சந்திக்கிறாரு. அப்போ சந்திக்கும் போது வந்து டேய் நீ 48 அரியர் வச்சவன் தானே, நீ எப்போ இங்கே சுற்றிட்டு இருக்க, உனக்கு யாரோ 3 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு வேலை கொடுத்ததுன்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சார் நீ விட்டுருங்க சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அப்படி சொல்லுவாங்க. நீ முதல்ல ஒழுக்கமாக அந்த 48 அரியரை பாஸ் பண்ணி காட்டு அப்படி சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த 48 அரியரை பாஸ் பண்ணாரா இல்லை மிஸ்கின் ஜெயிச்சாரா, இதுதான் அந்த படத்தோட கதைக்களம். இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது வந்து பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங். கோமாளி படமாகட்டும், லவ் டுடே படமாகட்டும், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நிறைந்த ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அதவே இந்த படத்தில் அப்படியே பங்கமாக கொடுத்துருக்காரு. என்ன லவ் டுடே படத்தில் பார்க்கும்போது முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த படத்தில் கொஞ்சம் ஃபங்க் இங்கெல்லாம் விட்டு பங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் காலேஜ் லைஃப்பில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்க, அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அதே மாதிரி இதில் விஜய் சித்து விளாக்ஸ், யூடியூபர் விஜய் சித்து விளாக்ஸ் அண்ட் ஹர்ஷத் கான் இவங்களோட காமெடி டைமிங் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பங்கமாக வச்சு கலாய்க்கிறார் விஜய் சித்து. காமெடி டைமிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கில் பொறுத்தளவுக்கு தனுஷ் மாதிரியே வராரு. தனுஷ் மாதிரியே அந்த காமெடி டைமிங்லாம் ஈவனாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்குள்ளே நல்லா நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அப்பா கேரக்டர் பண்ணார்ல, அவர் அதே மாதிரி தான் கரெக்டான சென்டிமெண்ட்டான கதைக்களமாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்குலாம் சிங்க் அடிக்கிறது தெரியும், நான் அதை மைனஸில் சொல்கிறேன், என்னன்னு புரியுது எனக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீரோயினாக பண்ணவங்க தனக்கு உண்டான நடிப்பை நீட்டாக கொடுத்து நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. மியூசிக் அதே மாதிரி தான், டிராகன் சாங் ஆகட்டும் எல்லாமே நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், கதைக்களம் ஆகட்டும், உண்மையாலுமே பழைய கதையாக இருந்தாலுமே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீட்டாக கொடுத்து காலேஜ் போகிறவங்களுக்குள்ள தலையில் தட்டி சொல்கிற மாதிரி டேய் ஒழுக்கமாக அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணி வெளியே வந்து வேலை தர வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்லி நீட்டாக கதைக்களத்தை முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க இந்த படம் வந்து டான் படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்போ வந்து அஸ்வத் மாரிமுத்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இல்லை இது வந்து வேறு கதை, நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு முழு பூசணிக்காக நான் சோத்தில் மறைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னார். உண்மையாலே அதே மாதிரி தான் மறைச்சி வச்சிருக்காரு. ஆனால் என்னென்னா இந்த கதை வந்து கதைக்களம் வந்து பழசாக இருந்தாலும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காதீங்கடா, ஒழுக்கமாக படித்து வெளியே வந்து வேலைக்கு போகிற வழியை பாருங்கன்னு சொல்லி நீட்டாக சொல்லி எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் 18+ அந்த ஒரு வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வருது. அது மட்டும் இல்லைன்னா இந்த படம் உண்மையாலுமே வேறு லெவல் படமாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிவ்யூஸ் ஆகட்டும் வேணுன்னா மறக்காமல் பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிரதீப்.